உங்களுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் உடனே பதில் கொடுக்க மாட்டேங்கிறார், தாமதிக்கிறார்னா அந்த கஷ்டத்தை அது ஏன் தாமதிக்கிறான்னு உங்களை நினைவுபடுத்தி வைப்பார். கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் சீக்கிரமா கர்த்தர் என்ன செய்வார்? காரியத்தை வாய்க்க செய்வார். அதை உன் நினைவு என்னுடைய நினைவில் ஆண்ட சொல்லுகிறார். நிச்சயமாகவே ஜெபம் பண்ணும் போது கேளு, ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தால் நான் அரசாங்கத்துறையிலே பணியாக்கணும், நான் வெளி தேச போய் ஊழியம் செய்யணும், ஜெபிக்கும் போது தாமதிக்கிறாரடாவே உங்க நன்மைக்கு தான் ஆண்டவர் செய்வார். உன் தாயின் கருவிலே உன்னை அறிந்திருக்கிறார். ஆனா கர்த்தர் உன் வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்கும் போது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வைக்கும். நீ காத்திரு, அப்பொழுது உன்னுடைய ஜெபம் ஜெயமாக தேவன் மாற்றுவார். தேவனுக்கு கட்டாயப்படுத்தாதீங்க, இது கொடுத்தாகணும். ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தால் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுங்க, உமக்கு சித்தம் இருந்தால் நான் சொந்த தொழில் செய்யணும், தாமதிக்கிறனாவே தேவனுக்கு சித்தம் இல்லைன்னு அர்த்தம். உடனே ஜெபம் கேட்கிறானா கர்த்தருக்கு சித்தம் இருக்கிறான்.